இந்த வீடு நம்ம சென்னையில் பண்ணியிருக்கோம். இந்த வீடோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சென்னையில் மேக்ஸிமம் லேண்ட் வச்சிருக்கிறவங்க இந்த சைஸில் தான் வச்சிருப்பாங்க. ஸோ 20க்கு 60 அரை கிரவுண்டுன்ற லேண்ட் ஏரியா தான் சென்னையில் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த லேண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சைஸ் தான், 21க்கு 61 அந்த சைஸு, ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் இந்த லேண்டோட சைஸு. அதில் வந்து நிறைய பேர் எப்படி கேட்குறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரெண்டலுக்காகவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் அவங்களோட ஓன் பர்பஸ் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த ஹவுஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறது அதே கான்செப்ட் தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டலுக்காக ஒரு சின்ன 2 BHK ஒன்று, கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம், லிஃப்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறது காமன் ஸ்டேர் கேஸ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அதே ஸ்டேர் கேஸ் டியூப்ளெக்ஸ் மாதிரி கண்டினியூ பண்ணி செகண்ட் ஃப்ளோருக்கு போயிருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வெளியே இருக்கிற ஸ்டேர் கேஸ் மேலே போனதும் மேலே போய் டியூப்ளெக்ஸ் ஆயிடும். ஆமாம். இது மாதிரி இன்னொன்று என்னன்னாக்கா ஹைலைட் வந்து லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ லிஃப்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து லிஃப்ட் காமன் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க ரெண்டலுக்கு இருக்கவங்க டெரஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா லிஃப்ட் வழியாக மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த கிளைண்டோட ஓன் ஹவுஸுக்கு வீட்டுக்குள்ளே போகாத மாதிரி அங்கே தனியாக ஒரு கிரில் பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு ப்ரைவசிக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, இவங்க நேராக வந்து டெரஸில் டெரஸுக்கு, ஆமாம், டெரஸுக்கு போய்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஹவுஸ் ஓனர் யூஸ் பண்ணணும்னா அவரும் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவங்க வீட்ல இருந்தே கூட லிஃப்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ லிஃப்ட் மட்டும் 3 ஃப்ளோருக்கும் காமனா இருக்கும். ஆமா, லிஃப்ட் மட்டும் காமனா இருக்கும். ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்டேர் மட்டும் தான் யூஸ் பண்ண ஓனர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் டெரஸ்க்கு போறதுக்கு. சார் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லிடுங்க. என் நேம் ஸ்ரீராம் சார். நீங்க எப்படி ஒரு கான்டாக்ட் பண்ணீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது யூடியூப் தான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணினோம். மோஸ்ட் ஆஃப் உங்கள் சேனல் தான் நிறையா வந்தது வீடியோ. அதுக்கப்புறம் இவர் ஃபில்டர் அவுட் பண்ணோம். நிறைய பேர் மீட்லாம் பண்ணல, இவர் ஒரு தடவை பார்த்தோம். பட் அவர் பேசுகிறது வந்து கன்வின்சிங்காக இருந்தது. என்ன ரீசனுக்காக நாங்கள் அந்த அவர் அப்ரோச் பண்ணுமோ அதே மாதிரி தான் பேசினார். இந்த யூடியூப்பில் பேசுகிற மாதிரி நிறைய பேசினார். எண்டிங் வரைக்கும் எனக்கு அதே மாதிரி தான் இருந்தது. எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது எல்லாமே. ஸோ எனக்கு எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லை. அவர்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணிட்டார். ஓகே. எவ்வளோ நாள் ப்ராஜெக்ட் போச்சு? நாங்கள் மார்ச் ஏப்ரலில் ஆரம்பித்தோம். ஸோ ஜான் 15க்குள்ளே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஜான் 15 இன்னும் வரல. பட் அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு எல்லாமே. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு மெட்டீரியலு ப்ளஸ் காஸ்ட் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமாம், அதே தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்களா? அதே தான் ஃபாலோ பண்ணாங்க. வந்து சேஞ்சஸுமே இல்லை. ஸோ என்ன சொன்னாங்களோ அதுக்கு மீறி அது பக்காவாக வந்து இதான் ஆகுன்றது எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஷெட்யூல் தான் பேமெண்ட் ஷெட்யூலும் இருந்தது. ஸோ அதே பேமெண்ட் ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஒரு இந்த ஃப்ரீக்வன்சியில் கொடுக்கணுன்ற மாதிரி இருந்தது. அதே தான் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் வரல? இல்லை, எதுவுமே இல்லை. நான் வந்து அதுக்கான எப்படி உங்கள் வீடியோ சேனல் எப்படி எதை பேஸ் பண்ணி நான் அவர் அப்ரோச் பண்ணேன்னா அவர் எப்படி பேசுகிறான்றதை பேஸ் பண்ணி தான் அப்ரோச் பண்ணி அது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அதே மாதிரி தான் இருந்தது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். அவங்க பேர் கம்பெனி பேர் சொல்லிடுங்க. என் நேம் யோகேஷ். YS ஹோம்ஸ்ன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சென்னையில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எலிவேஷன் பற்றி சொல்லுங்க. ரெண்டல் வீடு மாதிரி தெரியல. ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ரெண்டல் வீடு அந்த மாதிரி கான்செப்ட்ல எலிவேஷன் நாங்கள் டிசைன் பண்ணல. எலிவேஷனை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்கோம். ஜாலி ஒர்க் வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங். அது ஆமாம், இது வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங். இது ஸோ ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கிரே டெக்ஸ்சர் பண்ணியிருக்கோம். ரோட்ஸ் ஃபேஸிங்ல பால்கனி இருக்கு, அது வந்து ஜாலி ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நடுவில் ஒரு கேப் இருக்கு. சும்மா கிளைண்ட் வந்து ரோட்ல எட்டி பார்க்கறதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் கேட்டாங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்பேஸ் மட்டும் ஜாலியில் ஓப்பனாக விட்டுருக்கோம். ஓகே. இது வந்து உள்ள வந்து எம்எஸ், இந்த ஹேண்டில் மட்டும் ஸ்டைல் தான். உள்ள வந்து எம்எஸ் ஃப்ரேம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல வந்து ஃபுல்லா கிரீன் லேம்ப் கிளாடிங் ஷீட். இது ஹேண்டில் மட்டும் நம்ம எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகே. இது பார்க்கிங் ஸ்பேஸ். ஸோ பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா 18 அடிக்கு 20 அடி லென்த்தில் கொடுத்துருக்கோம். ஒரு இனோவா கார் ஒரு 4 பைக் கூட நம்ம தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன். இது லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொவிஷன் மட்டும் தான் கிளைண்ட் கேட்டாங்க. ஏன்னா பட்ஜெட் கொஞ்சம் டைட்ன்றனால லிஃப்ட் வந்து இப்போதைக்கு வைக்கல. ஸோ ஃபியூச்சர்ல லிஃப்ட் வைக்க போறாங்க, அதுக்கு இப்பவே நாங்கள் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அந்த டக்ட் வந்து ஓப்பனா இருக்கும் அப்படின்றதுக்காக சேஃப்டி மெஷர்ஸ்க்காக. ஆமா, டக்ட் வந்து கீழே ஓப்பனா இருக்கும். அந்த சேஃப்டிக்காக வந்து பிளைவுட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம். டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிருக்கோம். என்ட்ரி வந்து இதுதான். என்ட்ரி இந்த சைடு. இது வந்து கீழ ரெண்டல் வீடு. ஆமா, சோ இது வந்து கீழ ரெண்டல் பர்பஸ்க்கான வீடு இது. ஓகே. சோ ரெண்டல் பர்பஸ் வீடு வந்து இந்த பக்கம். இது வந்து காமன் ஸ்டேர் கேஸ் மாதிரி இங்க கொடுத்திருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸே வந்து மேல போகும்போது அவங்க வீட்டுக்குள்ள இருந்து டியூப்ளெக்ஸ் மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே. ஆமா, வீட்டுக்குள்ள இந்த ஏரியா வீட்டுக்குள்ள வந்துரும். கரெக்ட். அதே மாதிரி இந்த ஸ்டேர் கேஸ் எப்படி டிசைன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து சிங்கிள் ஃபீட் ஒரே ஸ்டேர் கேஸ். இது நடுவுல மிட் லேண்டிங் மாதிரி இருக்காது. அதனால வந்து திங்ஸ் எடுத்துன்னு போறது கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேர் கேஸ் அகலமும் பாத்தீங்கன்னா 3 அடி கொடுத்திருப்போம். ஸோ சைடில் ரெயிலிங்கும் வந்து இந்த சைடில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயில் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. இது கிரானைட் வந்து அது கிரானைட் வந்து பிளாக் லெதர் ஃபினிஷ் கிரானைட். இது தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த கிரிப்னஸ் இருக்கும் இந்த கிரானைட்ல. ஓகே. இது வந்து வீட்டுக்குள்ள மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். கேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக எம்எஸ்ல வந்து இந்த 12 mm ராட்ல அந்த மாதிரி டிசைன் பண்ணாமல் ஸ்கொயர் பைப்பில் பண்ணியிருக்கோம். சைடில் ஒரு சின்ன கேட்டு, இந்த பக்கம் மெயின் கேட் மாதிரி பெரிய கேட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து கோட்ரேஜ் லாக்ஸ்
கோல்டன் லாக் ஆமாம் லாக்ஸோட கொடுத்துருக்கோம். ஓகே, இதுலயும் லாக் பண்ணிக்கலாம், அதுலயும் லேட்சும் பண்ணிக்கலாம், இந்த கோட்ரேஜ் லாக்ஸ்லையும் பண்ணுறோம். ஓகே. இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலாக 32 mm கொடுப்பாங்க. நாங்கள் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே 40 mm மெயின் டோர் தான் கொடுப்போம். 40 mm திக்னஸ். 40 mm திக்னஸ் இருக்கும். மெயின் டோரோட ஹைலைட்டே வந்து இந்த டிஜிட்டல் லாக், ஹாஃப்லே பிராண்ட் டிஜிட்டல் லாக்ஸ் கொடுத்துருக்கோம். இது கீ, கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட், நம்பர் லாக், வைஃபை ஆக்சஸ்லாம் இருக்கும் இதில். இப்போ இது எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து இது எல்லாமே எங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. இது உட்டு டீ குட்டா? உட்டு டீ குட், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் தான் மெயின் டோர். ஓகே. இது லிவிங் ஏரியா. ஆமாம், இது லிவிங் ஏரியா. யூஸ்வலாக இந்த 20 feet பிரெத் இருக்க சைட்டுக்கு வந்து லிவிங் வந்து சின்னதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம். பட் ஆனால் இந்த லிவிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 அடிக்கு 20 அடி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய லிவிங் ஏரியா. டோட்டல் லேண்டே வந்து அகலமே 21 அடி தான். பட் லிவிங் மட்டுமே நாங்கள் இவ்வளோ பெருசாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடு வந்து நல்லா வென்டிலேட்டடாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா 2 சைடுமே செட் பேக் விட்டுருக்கும். என்னதான் நம்ம லேண்ட் வந்து 21 feet தான் ஃப்ரண்டேஜ்னாலும் இந்த பக்கம் 2 அடி செட் பேக் விட்டுருக்கோம், பின்னாடி சைடு நம்ம 1 அடி செட் பேக் விட்டுருக்கோம். அதனால தான் இந்த வென்டிலேஷனும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அதாவது தான் இங்கே 2 விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேர்கேஸ் பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான் விண்டோஸ் கொடுத்துருப்போம். ஸோ எல்லா பக்கமும் செட் பேக்கே விட்டு இந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. இது டிவி யூனிட். ஆமாம், இது டிவி யூனிட். இது ஸோ டிவி யூனிட்டும் இன்டெகிரேட் பண்ண மாதிரி பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்கோம். இந்த இன்டீரியர் நீங்கள் தான் பண்ணீங்களா? இன்டீரியர்ஸும் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். பேசிக்கான இன்டீரியர் தான், ரொம்ப ஹைஃபை கிராண்டா அந்த மாதிரி பண்ணல. ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு பட்ஜெட்டட் ஹோம் தான் இது. ஓகே. அது டிவி யூனிட் அதோட சேர்ந்த மாதிரி இது. ஆமாம், டிவி யூனிட்டோட சேர்ந்த மாதிரியே நம்ம வந்து பூஜாவும் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து டைனிங் இது டைனிங் ஸ்பேஸ்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு ஃபோயர் ஸ்பேஸ் மாதிரி தான். ஸோ நம்ம சோஃபா இங்கே சென்டரில் போட்டு டைனிங்கு இந்த ஸ்பேஸ்லேயே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு காமன் வாஷ் பேசின் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதுதான் இந்த டிவி யூனிட்டுக்கு அப்படியே பேக் சைடில் அந்த ஸ்டேர்கேஸ் வருது. ஸ்டேர்கேஸ் இது வந்து டியூப்ளெக்ஸ் மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி. ஓகே. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க டெனன்ட் வந்து டெரஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டேர்கேஸ் வழியா முடியாது, லிஃப்ட் வழியா மட்டும் தான். இப்போ இதுதான் லிஃப்ட் இருக்கு. இதுதான் அந்த லிஃப்ட்டுக்கான ஏரியா. ஓப்பன் வந்து இந்த பக்கம் இருக்கு. ஆமா, இந்த லிஃப்டோட ஏரியா வந்து இங்க ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே இருக்க டெனன்ட்ஸ் யாராச்சும் வராங்கனாக்கா டைரக்டா வீட்டுக்குள்ள வர முடியாது. ஒரு டோர் போட்டு இங்க க்ளோஸ் பண்ணி கிளைண்ட் யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் ஓப்பன் பண்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க வேணும்னா மேலே டெரஸ்க்கு மேலே டேரக்டா டெரஸ் போய்க்கலாம். இந்த ஃப்ளோர் நின்னா கூட டோர் க்ளோஸ்ல தான் இருக்கும், அந்த பிரைவசி உங்களுக்கு. இது இந்த வீட்டோட கிச்சன் சார். இது கிச்சன் வந்து செமி மாடுலர் கிச்சன் தான். ஃபுல்லா நம்ம வந்து கான்கிரீட்ல மேடை போட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து செமி மாடுலர் டைப்ல பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சனோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னாக்கா 1.2 mm லூவி லேமினேட் ஃபினிஷ். இது லூவி ஃபினிஷ்னா மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. அது மேட்லேயே வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே இப்போ மார்க்கெட்ல இருக்க அவைலபிள் ப்ரீமியமான மேட் ஃபினிஷ். இது இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிளைண்ட் வந்து டிஷ் வாஷருக்கான ப்ரொவிஷன் கேட்டாங்க. ஸோ அதனால சிங்க் பக்கத்துல வந்து ஒரு சின்னதாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஏன்னா டிஷ் வாஷர் உள்ள வைக்கிறதுக்காக. ஓகே. ஆமாம், ஸோ அது கீழே டிஷ் வாஷர் வச்சுக்கலாம். ஓகே. இது சிங்க் வந்து குவார்ட்ஸ்ல தான் நீங்க சிங்க் வந்து எப்பவுமே நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுமே குவார்ட்ஸ் கரிசில் பிராண்ட்ல தான் சிங்க் கொடுக்குறோம். ஸோ 2 டிராப்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து சின்னதாக ஒரு டால் யூனிட்டா? ஆமாம், இது வந்து கிச்சனில் சின்னதாக டால் யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம், ஸ்டோரேஜ் வச்சுக்கிறது, திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக. கிச்சனுக்கு இந்த சைடில் வந்து இது ரோட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது ஒரு பால்கனியும் கொடுத்துருக்கோம், ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஓகே. இதுவும் வந்து சிவில்ல பண்ணிட்டு டோர் மட்டும். ஆமாம், சிவில்ல ஃபுல்லாக பண்ணிட்டு டோர் மட்டும் தான் நம்ம இன்டீரியர்ல பண்ணிட்டோம், கடப்பா ஸ்லாப்ஸ் மாதிரி தான் போட்டோம். ஓகே. இந்த பெட்ரூம் டோருமே பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வந்து ரெடிமேட் டோர்ஸ் மாதிரி கிடையாது இது. ஸோ பிளைவுட் மேலே வந்து லேமினேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ சைட்லேயும் நம்ம எட்ஜ் பேண்டிங் பண்ணி போட்டிருக்கோம். லாக்ஸும் பார்த்தீங்கன்னா யூரோப்பா லாக்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதுலேயும் கீ ஓட்டு யூஸ் பண்ணி ஒரு சைடு வந்து கீ, பேக் சைடில் வந்து நாப் மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ பாத்ரூமுக்கு சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ ஒரே தீம்ல ஃபினிஷ் பண்ணியிருப்போம். பாத்ரூம் டோருமே வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அதே ஃபினிஷ் லேமினேட் கொடுத்துருக்கோம். இதுலேயும் யூரோப்பா லாக்ஸ் கொடுத்துருக்கோம். பாத்ரூம் பின்னாடி டோரோட பேக் சைடு வந்து தண்ணி பட்டலாம் ஒன்றும் ஆகக்கூடாதுன்றதுக்காக பிவிசி லேமினேட்ஸ் கொடுத்துருக்கோம். பிவிசி லேமினேட். ஆமாம். பாத்ரூம் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா 4x2 டைல்ஸ் வந்து வாலில் ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம். 7 feet லெவல் லிண்டல் லெவல் வரைக்கும். ஃப்ளோர் டைல் வந்து 2x2. ஓகே. இது கேப்ல எல்லாத்தையுமே. ஆமாம், பாத்ரூமில் டெரஸில் எல்லாத்துலேயுமே வந்து டிஃபால்ட்டாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டைல்ஸ் லே பண்ணும்போது எபாக்சி க்ளோட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் எல்லாமே வந்து பாத்ரூமில் வந்து பேரிவேர் ஃபினிஷ் தான். கிளாசெட்டு, டேப்ஸ் எல்லாமே பேரிவேர் தான். ஆமாம். இது பால்கனி. ஆமாம், இது வந்து ரோட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பால்கனி. ஸோ எலிவேஷனில் நம்ம பார்த்துருப்போம், ஜாலி ஒர்க் பண்ண மாதிரி பால்கனி. ஆமாம். இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே. பைப் எல்லாமே கொடுத்துருக்கோம். இன்னொரு ப்ரொவிஷன் வந்து டெரஸ்லேயே ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து வீட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க ஒரு கபோர்டு இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கடப்பா ஸ்லாப்ஸ் மாதிரி கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே வந்து வெளியே வந்திருக்கு. ஆமாம், அங்கே வந்து ரூம்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். இது வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகி பண்ணனால வந்து உங்களுக்கு ரூமில் வந்து கிளியரான ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நிறையா.
இந்த ரூமும் கொஞ்சம் பெரிய ரூம் இது 10x15 சைஸ் ரூம் இது. ஓகே. இங்க வந்து ஃபோல்டபிள் டேபிள் இது வந்து ஒரு ஒர்க்கிங் டேபிள் மாதிரி. ஸோ ஃபோல்டபுளாக பண்ணியிருக்கோம். கட்டில் வந்து அங்க போடுவாங்க. காட் வந்து அந்த சைடில் போடுற மாதிரி பிளான். இங்கே வந்து இன்னொரு பால்கனி ஒன்று பின்னாடி ஒரு பால்கனி இருக்கு. இந்த பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா 4x2 டைல்ஸ் வாலில் கொடுத்துருக்கோம். கீழே ஃப்ளோர் வந்து 2x2. ஓகே. கலர் ஆப்ஷன் மட்டும் வேற. ஆமாம், கலர்ஸ் மட்டும் கிளைண்டோட சாய்ஸ் தான். ஸோ பாத்ரூம் நீச்சேஸும் கொடுத்துருப்போம் நம்ம. ஓகே. ஸோ திங்ஸ் எதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இப்போ விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி. ஆமாம், நம்ம ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே யூபிவிசி விண்டோஸ், ப்ராமினன்ஸ் பிராண்ட். இப்போ இது டியூப்ளெக்ஸாக படிக்கட்டு. ஆமாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வந்துட்டு டியூப்ளெக்ஸ் மாதிரி இந்த ஸ்டேர் கேஸ் இருக்கும். ஸ்டேர் ஏறி மேலே போனாக்கா மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். பெட்ரூம் அப்புறம் ஓப்பன் டெரஸ். ஆமாம், 2 சைடு ஓப்பன் டெரஸ். சென்டரில் பெட்ரூம் இருக்கும், பேக் சைடில் ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்கும். இந்த பேக் சைடு ஓப்பன் டெரஸ் வந்து ஒரு பிரைவேட் டெரஸ் மாதிரி கிளைண்ட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ரெண்டல் போர்ஷன் இருக்கவங்க பேக் சைடு டெரஸ் ஆக்சஸ் பண்ண பேக் சைடு லிஃப்ட்ல வந்து லிஃப்ட்ல வந்து ஃப்ரண்ட் டெரஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து கிளைண்ட்டுக்கான ஓன் பர்பஸ்க்காக டெரஸ் மாதிரி. ஓகே. ஸோ இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். 2 டெரஸ் இருக்கும்போது ஒரு டெரஸ் வந்து கிளைண்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம். பிரைவேட்டா இருக்கும், ரெண்டல் இருக்கிறவங்க அக்சஸ் பண்ணலாம். ஆமாம். இங்க ஒரு பெரிய ரூம். ஆமாம். ஸோ இதுதான் இந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம். பெரிய ரூம் இது, கிட்டத்தட்ட 13x17 அந்த சைஸ் பெரிய ரூம் இது. ஓகே. இது ஒரு டிவி யூனிட். இங்கே ஒரு சின்ன டிவி யூனிட் கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன கபோர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடில் வந்து இந்த ஸ்டேர் கேஸுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு சின்ன ஒர்க்கிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இது வந்து காமன் டெரஸ். ஆமாம், இது வந்து காமன் டெரஸ். இது இங்கே தான் வந்து அந்த லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஓகே. லிஃப்ட் வந்தாங்கன்னா இந்த வழியா வெளிய ரெண்டல் போர்ஷன்ல இருக்கவங்க வந்தாங்கன்னா இந்த வழியா வந்து இந்த டெரஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். கூல் ரூஃப் டைல் போட்டு இங்கே டெரஸ்ல ஃபுல்லா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கூல் ரூஃப் டைல்ஸ் வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்கோம். இது மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஷெட் மாதிரி கொடுத்துருக்கோம், கேரளா டைப் ஓல்டு டைப்ல. ஸோ இங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்து ஒரு சில் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது வாட்டர் டேங்க். இதுக்கு மேலே இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த ரூமுக்கு மேலே வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த ப்ரைவேட் டெரஸ். இப்போ மேலே வந்து போகிறது மேலே தான் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். அந்த வாட்டர் டேங்க் ஆக்சஸ் பண்ணுறது வந்து கிளைண்ட் வந்து அவங்க சைடில் டெரஸில் மட்டும் ஆக்சஸ் பண்ணால் போதும்னாங்க. ஸோ அதனால இந்த சைடில் நம்ம லேடர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கு ஒரு கல் கேட்டாங்க, அது நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. துணி காய போடுறதுக்கும் துணி காய போடுறதுக்கான கொடி கம்பமும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம். ஓகே. இப்போ இந்த வீட்டில் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இன்டீரியர் எல்லாமே சேர்த்து எவ்வளோ பில்டப் ஏரியா வருது, அதுக்கான பட்ஜெட் எவ்வளோ? ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக லேண்ட் வந்து அரௌண்ட் 1300 ஸ்கொயர் ஃபீட். இது பில்டப் ஏரியா வந்து 2800 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். கிரவுண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் 3 ஃப்ளோர் சேர்த்து. ஆமாம். ஸோ டோட்டல் ரேட்டு ஸோ ஸ்கொயர் ஃபீட் எங்களுக்கு நாங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இப்போ மெட்டீரியல் ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக் ஆயிருக்கனால 2400 ருபீஸ்லேருந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் ஏரியா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2400. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது, டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணுறது, வெதரிங் கோர்ஸுக்கு வாட்டர் ப்ரூஃபிங், பாத்ரூமில் வந்து கிரவுட்டிங் பண்ணுறது, ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி பண்ணுறாங்களா, சாயில் டெஸ்ட் பண்ணுறாங்களா, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். பட் இது எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் பேக்கேஜ்லேயே சேர்ந்து இன்க்ளூடடாக தான் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீட்டில் வந்து சம்பு, செப்டிக் டேங்க்கு, ஓவர் ஹெட் டேங்க், காம்பவுண்ட் வால் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் ஒரு 75 lakhs பட்ஜெட் வந்து. ஓகே. இப்போ எங்கெல்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் சென்னையில் மட்டும்தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆல் ஓவர் சென்னை எங்கேனாலும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார்.